ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. இதுக்கப்புறம் நம்ம தமிழில் ஓகேங்களா முக்கியமான தமிழில் இலக்கணம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை சின்னதாக ஒரு ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முக்கியமான கண்டென்ட். அப்போ இந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழில் 90+95+ எடுப்பதற்கான வழிகளில் இன எழுத்து அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது இன எழுத்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வேறு பெயர் நட்பெழுத்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இனவெழுத்துடைய வேறு பெயர் நட்பெழுத்துன்னு சொல்லலாம். பேசிக்கா இனவெழுத்துனா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து பக்கத்துல வரும். இந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து வரும், அதுதான் இனவெழுத்து. உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்கு வந்தா இக்கு தொடர்பான இனவெழுத்துக்கள் வரும். உதாரணத்துக்கு தங்கம் வருதா, இங்கு வந்தா இக்கு. இஞ்சி வந்தா சீ வருதா. ஓகேங்களா, அப்ப இது வந்தா இந்த எழுத்து தொடர்பான அந்த சகர வரிசை எழுத்துக்கள் தான் வரும். ஓகேங்களா, அப்ப இதே மாதிரிதான். அப்ப இங்கு இக்கு இஞ்சி இச்சி இன்னு இட்டு இதே மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அதுதான் இனவெழுத்துன்னு சொல்றோம். இது இல்லாம உயிரெழுத்துக்கள்ல இனவெழுத்து ஒரு சில இடங்கள்ல வருவதில்லை. ஓகே, அடுத்து பாருங்களேன், ஜென்ரலா இனவெழுத்துக்கள்ல மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்தும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இனமா இருக்கும். ஓகேங்களா, மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்தும் இனமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனத்தை சேர்ந்தது. ஓகேங்களா, இடையின எழுத்துக்கள் ஆறுமே ஒரே இனத்தை சேர்ந்தது, அது எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் வரும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இனவெழுத்திலேயே ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இனவெழுத்தேங்கிறதே கிடையாது. ஓகேங்களா, வேற எல்லா எழுத்துக்குமே ஏதோ ஒரு வகையில இனவெழுத்து இருக்கும், ஆனா ஆயுத எழுத்துக்கு மட்டும் இனவெழுத்து கிடையாது. நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.